தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவும் தரும் நெஞ்சில் பஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலாள் அபிராமி கடை கண்களே. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை யோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி கலியுகத்தின் தெய்வமாக போற்றுகின்ற அலங்கார கந்தன் நல்லூர் கந்தப்பெருமானுடைய திருவடிகளையும் சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். என்றும் மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் ஆடி மாதம் 16ஆம் நாள் 1/8/2025 வெள்ளிக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து, இன்று வெள்ளிக்கிழமை சுக்கிரவாரம் என்று போற்றப்படுவது சைவ சமயத்தவர்களெல்லாம் ஆசாரசீராக ஆலயங்களில் சென்று வழிபாடுகள் செய்கின்ற ஒரு சிறப்பு. இப்பொழுது அலங்கார கந்தனாகிய நல்லூர் கந்தப்பெருமானுடைய மகோத்சவம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அந்த யாழ்குழாநாடே பக்திமயமாக இருக்கின்ற ஒரு சிறப்போடு கூடியது. அவ்வாறான இந்த சிறந்த நாளிலே இன்றைய தினத்திலே சமய குரவர்களிலே ஒருவராகிய இறைவனை தோழனாக கொண்ட தோழமை பூண்ட சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய குரு பூஜை நாள். இந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பல்வேறு தலங்களுக்கு சென்று திருமுறைகளை பாடியிருக்கிறார், தேவாரம் பாடியிருக்கிறார். சமய குரவர்களிலே ஒருவராக போற்றப்படுபவர் அவர். அந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பல தலங்களுக்கும் சென்று வழிபாடு செய்கின்ற பொழுதிலும் தில்லையிலே சென்று நடராஜ பெருமானை அவர் வழிபாடு செய்த பொழுது எவ்வாறு அவர் வழிபட்டார் என்பதனை சேக்கிழார் சுவாமிகள் அழகாக கூறியிருப்பார். அது எவ்வாறு அவர் வழிபட்டார்? 5 பேர் அறிவும் கண்களே கொள்ள அளப்பெரும் கர்ணங்கள் 4 சிந்தையேயாக குணமறு 3 திருந்து சாத்வீகமாக இந்துவாள் சடையான் ஆடும் ஆனந்த எல்லையில் தனிப்பெரும் கூற்றில் வந்த பேரின்ப வெள்ளத்தில் திளைத்து மாறில்லா மகிழ்ச்சியில் மலர்ந்தார். இந்த இறைவனை வழிபாடு செய்கின்ற பொழுது 5 பேர் அறிவும் கண்களே கொண்டதாம். இந்த 5 அறிவுகளும் ஐம்புலன்களுக்கு செல்லுகின்ற இந்த அறிவு, கண்ணுக்கு செல்லுகின்ற அறிவு, காதுக்கு செல்லுகின்ற அறிவு, வாய்க்கு செல்லுகின்ற அறிவு, மனதுக்கு செல்லுகின்ற அறிவு, மூக்குக்கு செல்லுகின்ற அறிவு, இந்த 5 பேர் அறிவும் கண்களே கொள்ள கண்ணிலே கொண்டு வந்து தரிசித்து வழிபட்டார் என்று சொல்வார். அந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய குருபூஜை நாளிலே அகில இலங்கை சபரிமலை சாஸ்தாபீடத்திலே இன்று மாலை 5 மணி முதல் விசேஷ பூஜை, இந்த குரு பூஜை வழிபாடுகள் நடைபெற்று பாடசாலை மாணவ மாணவிகளும் கலந்து அதில் தேவாரங்கள் பாடப்பெற்று மாணவ செல்வங்களுக்கு பாடசாலை கற்கைக்குரிய உபகரணங்கள், அப்பியாச கொப்பிகள், புஸ்தகங்கள் வழங்கப்படுகின்ற சிறப்போடு கூடியதாக இந்த சுந்தரமூர்த்தி சுவாமியினுடைய குரு பூஜை நடைபெற இருக்கின்றது. இந்த குரு பூஜை நிகழ்விலும் கலந்து இறையருளை பெறுவதோடு நல்லூர் கந்தப்பெருமானுடைய இந்த உற்சவத்திலும் கலந்து வழிபாடு செய்து நமக்கு நேரில் செல்ல முடியாவிட்டாலும் ஓம் தொலைக்காட்சி மூலமாக
ஒளிபரப்பாகின்ற அந்த உற்சவத்தையாவது கண்டு தரிசித்து இறையருளை பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் நல்லாசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாகாம் சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களானி சந்து. சுபம். இறையேசுவில் என் அன்பு நெஞ்சங்களே, கிறிஸ்தவ நற்சிந்தனை வேளையில் உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்வு கொள்கின்றேன். ஆண்டவர் இயேசுவினுடைய அழகான மழை பொழிவு போதனையிலே அவர் பல நல்ல விடயங்களை முன்வைக்கின்றார். அதிலே ஒன்று, அயலவர்கள் அடுத்தவர்கள் வளமையாக அவர்களிடமிருந்து நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். ஆனால் நாங்கள் அவர்களுக்கு என்ன செய்கின்றோம்? இந்த ரீதியாக இயேசு பேசுகின்றார். ஒருவர் உன்னிடம் அங்கியை கேட்டால் நீ அவனுக்கு மேலுடையையும் கொடுக்க தயங்காதே என்று. உன்னை பார்த்து ஒருவர் ஒரு கல் தொலைவு இணைந்து நடப்பதற்கு கேட்டால் நீ 2 கல் தொலைவு நடக்க தயாராக இரு என்று சொல்லி உங்களிடம் கேட்பவர்களுக்கு கொடுங்கள் என்று கூறுகின்றார். இங்கு வழமையாக நாங்கள் மற்றவர்கள் எங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றோமோ அதை நாங்கள் 2 மடங்காக பல மடங்காக நாங்கள் அவர்களுக்கு செய்ய வேண்டும் என்று. இன்றைய காலகட்டத்திலே நான் உண்டு, என்னுடைய குடும்பம் உண்டு, என்னுடைய சொந்த வாழ்வு உண்டு, என்னுடைய சொந்த வாழ்விலே நான் எவ்வளவு தூரம் நான் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்க முடியும் என்று தேடுகின்ற ஒரு சுயநல ரீதியாக நாங்கள் சிந்திக்கின்ற இந்த காலகட்டத்திலே எப்படி அடுத்தவர்களை பற்றி நாங்கள் சிந்திக்க முடியும் என்று. அதாவது ஒருவர் அடுத்தவருக்கு நன்மை செய்வதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும் என்று. எங்களுடைய உள்ளத்திலே இருக்கின்ற சிந்தனைகளும் நாங்கள் விரும்புகின்ற எங்களுடைய விருப்பங்கள் எல்லாம் எப்பொழுதும் எங்களை சார்ந்ததாக சுய ரீதியாக நாங்கள் சிந்திக்கின்றோம். அதாவது சுய லாபத்திற்காக, சுய இன்பத்திற்காக, சுய வருவாய்க்காக, இவ்வாறு நாங்கள் எங்களை பற்றி மட்டும் நினைக்கின்ற சுயநலவாதிகளாக இருக்கலாம். ஆனால் இங்கு இயேசு நாங்கள் பிற நலவாதிகளாக இருக்க வேண்டும் என்றும், நாங்கள் கொடுப்பதை பல மடங்காக தாராள சிந்தனையோடு நாங்கள் செய்ய வேண்டும் என்று விரும்புகின்றார். இதை நாங்கள் எங்களுடைய இன்றைய நாளிலே கடைப்பிடித்து பார்ப்போம். எவ்வளவு தூரம் நான் அடுத்தவர்கள் சார்பாக என்னுடைய உள்ளம் விரிந்து கொடுக்கின்றது? அடுத்தவர்களை எப்படி நான் திருப்திப்படுத்த முடியும்? அடுத்தவர்களுக்கு நான் எதை கொடுக்க முடியும்? அடுத்தவர்களோடு நான் எதை பகிர்ந்து கொள்ள முடியும்? அடுத்தவர்களோடு நான் எப்பொழுதும் தாராள சிந்தையோடு இருக்க முடியுமா என்று கேள்விகளை எழுப்புவது மட்டுமல்ல, எங்களுடைய செயலிலும் நாங்கள் அவற்றை செய்து பார்ப்போம். எங்களுடைய மகிழ்ச்சி, எனக்கென்று நான் கிடைப்பதால் ஏற்படுகின்ற மகிழ்ச்சியிலும் பார்க்க 2 மடங்காக பல மடங்காக அந்த மன நிறைவு எங்களுக்கு கிடைக்கும். நாங்கள் இதை மற்றவர்களுக்கு செய்திருக்கின்றோமே, என்னால் இயன்றதை நான் கொடுத்திருக்கின்றேன் என்ற அந்த மகிழ்ச்சி நிறைவான மகிழ்ச்சி, ஆழமான மகிழ்ச்சி, நிரந்தரமான மகிழ்ச்சி. இத்தகைய வாழ்வுக்கு இறைவன் எங்களுக்கு அருள் கூற வேண்டும் என்று, தாராள சிந்தை உள்ள மனதை எங்களுக்கு தர வேண்டும் என்று மன்றாடுவோமாக. ஆமென். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, ஒருமுறை அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளிவாசலிலே சஹாபாக்களோடு பேசிக்கொண்டிருந்த நேரம் சஹாபாக்களை பார்த்து ஒரு கேள்வியை கேட்கின்றார்கள். அதாவது அந்த சஹாபாக்கள் அனைவரையும் பார்த்து ஒரு கேள்வியை கேட்கக்கூடிய நேரம் அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள்,
உங்களோடு இருக்கக்கூடிய ஒரு நபித்தோழர், அவருடைய வீட்டிற்கு அருகிலே ஒரு ஆறு ஓடிக்கொண்டு இருக்கின்றது, ஒரு நீரோடை ஓடிக்கொண்டிருக்கின்றது. இந்த ஆற்றிலே இந்த மனிதர் ஒவ்வொரு நாளும் 5 தடவைகள் குளிக்கின்றார். இவ்வாறு 5 தடவைகள் குளிக்கக்கூடிய இந்த நபித்தோழருடைய உடம்பிலே ஏதாவது அழுக்குகள் இருக்குமா, ஏதாவது துர்நாற்றங்கள் வீசுமா என்று அந்த நபித்தோழர்களை பார்த்து கேட்டவுடன் அந்த நபித்தோழர்கள் கூறினார்கள், அதாவது அல்லாஹ்வினுடைய தூதரே, இந்த மனிதர் ஒவ்வொரு நாளும் குளிக்கின்றார், இந்த மனிதருடைய உடம்பிலே எந்த ஒரு அழுக்குகளும் இருக்காது, இந்த மனிதருடைய உடம்பிலே எந்த ஒரு துர்நாற்றமும் வீசாது. அந்த நேரத்திலே அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இதே போன்றுதான் ஒரு மனிதர் இந்த உலகத்திலே அவனுக்கு கடமையாக்கப்பட்ட 5 நேர தொழுகைகளையும் சரியான முறையிலே தொழுகின்றார். இவ்வாறு ஒரு மனிதன் 5 நேர தொழுகைகளையும் சரியான முறையிலே நிறைவேற்றினான் என்றால் அவனுடைய பாவங்கள் எல்லாமே மன்னிக்கப்பட்டுவிடும். இந்த மனிதர் 5 நேரம் குளிக்கக்கூடிய நேரம் இவருடைய உடம்பிலே எந்த அளவுக்கு அழுக்குகள் இல்லாமல் போகுமோ அதே போன்றுதான் இந்த மனிதர் 5 நேரம் தொழக்கூடிய நேரத்திலே இந்த மனிதருடைய உடம்பிலே அவன் செய்த பாவங்கள் எல்லாமே மன்னிக்கப்பட்டு அவன் சொர்க்கவாசியாக மாறுவான் என்பதை அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அந்த வகையிலே அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, நாங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த தொழுகையை பொறுத்த வரைக்கும் இந்த தொழுகை ஒரு மனிதன் பருவ வயதை அடைந்ததிலிருந்து அவனுடைய மரணம் தொண்டைக்குழி அடையும் வரைக்கும் இந்த தொழுகை அவனுக்கு கட்டாயமான ஒரு கடமையாக இருக்கின்றது. எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் இந்த தொழுகையை விடுவதற்கு அனுமதி கிடையாது. அந்த வகையில் இந்த தொழுகையை நாங்கள் சரியான முறையிலே 5 நேரம் நாங்கள் தொழுகை நிறைவேற்றினோம் என்றால் எங்களுடைய அனைத்து பாவங்களும் மன்னிக்கப்பட்டு நாளை மறுமையிலே நபிமார்களோடோ நபியலார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடோ அல்லாஹுவை ஒவ்வொரு நாளும் காணக்கூடிய அந்த சுவர்க்கத்தை நாங்கள் அடைவதற்கு எல்லாம் வல்ல ரஹ்மான் அனைவருக்கும் உதவி புரிவான என கேட்டு விடைபெறுகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.